டேய், இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல? கொஞ்சம் இல்லடா, ரொம்ப ஓவரா இருக்கு. மச்சான், ஆப்பிள் சாப்பிடுறது ஒரு குத்தமா? ஆப்பிள் சாப்பிடுறது குத்தம் இல்லடா, ஆனா நீ சாப்பிடுறது தான் எனக்கு குத்தமா இருக்கு. மச்சான் சிபி, என்னடா? நொன்னாடா. ஏண்டா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனப்போ கூட ஆப்பிள் உட்காந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அமிர்தாக்காவையும் ஆதியும் எவனோ கடத்திட்டானு அவனை தேடுறதுக்காக ஓடுனேன். போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்பவும் எங்களை ஆசையா பார்க்க வருவேன்னு பார்த்தா நீ என்னடானா வந்ததும் திரும்பி ஆப்பிள் கட் பண்ணி அதே போஸ்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. மச்சான், எவனோலாம் கடத்தல, அவன்தான் அந்த கிழட்டு பையன் வேம்புலி. இப்ப அது ரொம்ப முக்கியம். என்ன மச்சான், ஆனா செம்ம மாசான சீனு தெரியுமா? நீங்க 2 பேரும் இல்ல, அதான் மச்சான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருக்கும்டி, இருக்கும், ஏன் இருக்காது? டேய், இப்படி என் முன்னாடி உட்காந்து சாப்பிடாதடா. என்ன மச்சான், எச்சூருதா? நான் வேணா உனக்கு ஊட்டி விடவா? ஆணியே புடுங்க வேண்டாம், நீ பேசாம உட்காந்துரு, எனக்கு அதுவே போதும். டிசிபி, என்னடா இவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான்? பார்த்தா சாப்பிட வேணான்னு சொன்னான், சரி இவனுக்கும் சாப்பிடணும் போல தோணுதேன்னு ஊட்டி விடலான்னு கேட்டா ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கான். யாரு அவன் ஓவரா பண்ணிட்டு இருக்கானா? டேய், நீ தாண்டா ஓவரா பண்ணிட்டு இருக்க. அட போங்க மச்சான், நானே ஃபைட் பண்ணி ரொம்ப டயர்டா வந்திருக்கேன், சும்மா என்கிட்ட விளையாண்டுக்கிட்டு போ மச்சான். என்ன ஒரே சத்தமா இருக்கு? அட வாங்கக்கா. அக்கா, ஆப்பிள் சாப்பிட்றீங்களா? இல்ல கதிர், நீ சாப்பிடு. அப்புறம் கிருஷ்ணா, சிபி, இப்ப எப்படி இருக்கீங்க? பெட்டர்னா? நாங்க நல்லா தான் இருக்கோம், பரவாயில்ல. அக்கா, எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன மச்சான், நான் இருக்கும்போது அக்கா கிட்ட ஹெல்ப் கேட்குற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்றா, நான் பாத்துக்கிறேன். நீ ஆணியே புடுங்க வேண்டாம், அமைதியா உட்காந்துரு. மச்சான் கிருஷ்ண, சேம் டைலாக், பேசாம உட்காந்து ஆப்பிள் சாப்பிடு. அக்கா, ஒரே ஒரு ஹெல்ப். சொல்லு கிருஷ்ணா, என்ன ஹெல்ப்? தயவு செஞ்சுக்கா, தயவு செஞ்சு கேக்குறேன், இவனை மட்டும் தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில தூக்கி போட்டுருங்க, இல்லனா வேற எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க. இவன் தொல்லை தாங்க முடியலக்கா, ரொம்ப கடுப்பேத்துறான். மச்சான் என்னடா எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லியிருக்க தெரியுமா? என்ன தூக்கி எங்கேயோ போடுன்னு சொல்ற? மச்சான், நான் இல்லாம நீங்க இருக்க முடியுமாடா? சத்தியமா நிம்மதியா இருக்கும்டா. ஆப்பிள் சாப்பிட்றியா? நல்லா டேஸ்டா இருக்குடா, சாப்பிடு பாரு. பாத்தீங்களாக்கா, நீங்களே பாத்தீங்களா எங்களுக்கு எப்படி எல்லாம் கடுப்பேத்துறான்னு பாருங்க. அண்ணி சொன்னது உண்மைதான். மதுவக்கா என்ன சொன்னாங்க? உங்க 3 பேர் பத்தியும் சொன்னாங்க. அவங்க சொன்னது உண்மைதான். நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. நான் கூட அண்ணி சொல்றதெல்லாம் சும்மா கதை நினைச்சேன், ஆனா அது கதைல உண்மைதானு இப்பதான் புரியுது. மதுவக்கா என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா நாங்க சொல்றது உண்மைதான். இவன் ரொம்ப நேரமா எங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்கான். மச்சான் ஆப்பிள். அக்கா. சரி சரி சரி, அப்புறம் நீங்க நாளை காலையில வீட்டுக்கு போயிடலாம். அக்கா நிஜமா? நான் கூட ஒரு வாரம் பெட்ல இருக்கணும்னு நினைச்சேன். ஏன் நீ ஒரு வாரமும் எங்க முன்னாடி இப்படி சேர் போட்டு ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டு எங்களை வெறுப்பேத்தணும் இல்ல? சே, அப்படிலாம் எதுவும் இல்லை மச்சான், உங்க உடம்பு நல்லா இருக்கணும்ல, அதனால கேட்டேன். நீ எங்களை வெறுப்பேத்தாம இருந்தாலே போதும். சரி சரி, அமைதியா இருங்க. இங்க பாருங்க, பேசுங்க, ஆனா கொஞ்சம் அமைதியா பேசுங்க. வெளியில நிறைய பேஷண்ட் இருக்காங்க, எல்லாருக்கும் சவுண்ட் கேட்டா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும், புரியுதா? அமைதியா இருங்க. சரிங்கக்கா. ஓகே, ஏதாவதுனா என்ன கூப்பிடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகேக்கா. கதிர் பாத்துக்கோ. அதெல்லாம் எங்களை சிறப்பா பாத்துப்பான். மச்சான் ஆப்பிள். ஐயோ 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 ஐயோ. மா, ஆனந்தியம்மா அழாதீங்க, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? ஏண்டா 2 பேரும் இப்படி பட்டு கிடக்குறீங்க, ஒண்ணும் இல்லங்கறீங்க. ஏண்டா கிருஷ்ணா, வண்டில போகும்போது பாத்து போகிறது இல்லையா? மா, பார்த்து தான் போனோம். திடீர்னு லாரிக்காரன் வந்துட்டான், அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படி இப்படின்னு வண்டி ஓட்டி கீழே தான் விழுந்தோம். லாரி ஒண்ணு எங்க மேல மோதல, நாளைக்கே வீட்டுக்கு போயிடலாம். இப்பதான் அண்ணனி அக்கா வந்து சொல்லிட்டு போனாங்க. ஆமா, குறுக்கால லாரி வந்துட்டா. லாரி போன் பண்ணி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் என்னமா பயம் வந்துச்சு தெரியுமா? ஆனந்தியம்மா அழாதீங்க, நாங்க நல்லதா இருக்கோம். வாய மூடல. நல்லா இருக்கமா? நல்லா. நான் எப்பயும் சொல்லிட்டு இருக்கேன், வண்டில போகும்போது பாத்து போங்க மக்களான்னு. எங்கயாவது எப்படியாச்சும் கேக்குறீங்களா? பாத்தீங்களா, நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. ஆனந்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கானுங்க இவனுங்க 2 பேரும். எங்க நல்லா இருக்கானுங்க? 2 பேரும் எப்படி பட்டு கிடக்குறானுங்க பாரு. அதுக்கு என்ன பண்றது ஆனந்தி, லாரியில இருந்து தப்பிக்கும் போது கீழே விழுந்துட்டானுங்க, அது அங்கங்க சராச்சு விட்டுருச்சு, அதுக்குன்னு அப்படியே விட்டுற முடியுமா? அதான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண. அவனுங்க காசு பிடுங்கிறதுக்காக பில்லை போட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க, அதனால ஒன்றும் இல்லை. என்ன சொல்ற நீ? நசமா? ஆனந்தி, நான் சொல்றேன், நிஜமான்னு கேட்குறேன். அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஏலே, உன் மேல நம்பிக்கை இல்லாம நான் வேற யார் மேல நம்பிக்கை வைக்க போறேன்? சரி, நீ சொல்றது நசமா? அப்ப அந்த பயலுக்கு 2 பேத்துக்கு ஒண்ணும் இல்லல, நல்லா தான இருக்கானுங்க. மா, நாங்க நல்லா தான் இருக்கோம். அழாதீங்க ஆனந்தியம்மா,
அழுகிறத நிறுத்துங்க, நாங்க நல்லாதான் இருக்கோம். அதான் உங்க ஆசை பிள்ளை கதிரே சொல்லிட்டானே. மா, உனக்கு யார் ஃபோன் பண்ணி சொன்னது? ஆமா, இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியுமா? ஏலே சிவி, வசந்தா, என்ன இவ்வளோ நேரம்? டேய், அப்ப இது எல்லாத்துக்கும் நீதான் காரணமா? ஆ ஆஹா இல்லை மச்சான், நானே ஃபைட் பண்ண போயிட்டேன். நான் எப்படி? ஐயோ வசந்தாமா, இப்ப நீங்க எதுக்கு அழுகுறீங்க? ஆல்ரெடி இங்க ஒருத்தவங்க அழுதுட்டு இருக்காங்க, இப்ப நீங்களுமா? எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நாங்க நல்லாதான் இருக்கோம். மா, நான் நல்லாதான் இருக்கேன், இப்ப என்னத்துக்கு அழுதுட்டு இருக்கீங்க? ஆமா, உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணி சொன்னது? ஏலே யார் சொன்னா என்னம்ல? உனக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னதும் எனக்கு எம்படி பயம் வந்துருச்சு தெரியுமா? அங்க இருந்து அரக்க பறக்க பத்து பிடிச்சு ஓடியாறேன். ஒண்ணும் இல்லம்மா, லாரிக்கார குறுக்கால வந்துட்டான், அவன் கிட்ட இருந்து தப்பிச்சோம், ஆனா கீழே விழுந்துட்டோம், அவ்வளவுதான். ஆமலே, அவ்வளவுதான். உங்களுக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்க என்ன பண்ண? நல்லா சொல்லுங்க. இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம என்ன பண்றது? ஷோ, 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல, இப்ப அழுகிறத நிறுத்துறீங்களா இல்லையா? மச்சான், அவங்க 2 பேரும் மம்மிஸ். அம்மா அம்மானாலே எமோஷனல்டா. நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? ஏலே, இப்ப என்னத்துக்குள்ள ஏன் பிள்ளை திட்டிட்டு இருக்க? எப்ப சாமி, உன் பிள்ளைய நான் எதுவும் சொல்லல. ஃபர்ஸ்ட் அழுகிறத நிறுத்துறியா? நீயும் தாமா, அழாத. எப்படி மேல அழாம இருக்க முடியும்? எப்படி அழாம இருக்க முடியும்? பெத்த பிள்ளைக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னதும் எப்படி பதறி அடிச்சுட்டு ஓடியாந்தேன் தெரியுமா? இப்படி உன கோலத்துல பார்க்கும்போது எனக்கு அழுகுதால வருது. ஆமா, இப்படி கோலத்தில் பார்க்கும்போது அழுகு தானே வரும். மச்சான் கேக்கி, ஆப்பிள் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு மச்சான், வேணுமா? எனக்கு வேணாம் மச்சான், நீ ஆப்பிள சாப்பிட்டு பேசாம இரு, எங்களுக்கு அதுவே போதும். ப்ளே, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லும்ல. புள்ளை என்னத்துக்கு வந்துட்டு நிக்க? இங்க பாரு, வண்டியில போகும்போது எத்தனை தடவை சொல்லிருக்கேன், பாத்து போம்லன்னு. பாத்தியா? லாரி வந்ததை பார்த்ததால தான் இந்த அடி, இல்லனா இன்னும் அடிபட்டிருக்கோம். இப்ப அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு யார் சொன்னது? இப்படி பயந்துடுவீங்கன்னு சொல்லிதான் சொல்லக்கூடாதுன்னு வச்சிருந்தோம். யார் சொன்னா உங்களுக்கு? யாருல சொல்லுவா? எங்களுக்கு சொல்ல ஆள் இல்லையோ? எல்லாம் அந்த பிள்ளை தான் சொன்னுச்சு. அந்த பிள்ளையா? எந்த பிள்ளை? அந்த பிள்ளைதான் பாவம் போன் பண்ணி என்ன அழுவுச்சு தெரியுமா? எனக்கே என்னாச்சு ஏதாச்சு, ஏமா அழுவுற, என்னாச்சு, யாருக்கு என்னாச்சுன்னு எம்படி கேட்டேன் தெரியுமா? தேம்பி தேம்பி அழுதுச்சு. அதுக்கப்புறம் தான் சொல்லுச்சு, ஏமா இந்த மாதிரி அவருக்கு வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படின்னு. ஏமா, என்னமா நீ தலையில்லாம வாழ இல்லாம பேசிட்டு இருக்க? எந்த பிள்ளை சொன்னுச்சு? அதான்ல என் மருமவ. மருமவளா? ஏமா, நான் உனக்கு ஒரு பிள்ளை தானே, அதுக்கப்புறம் சிபி கதிரு, எந்த மருமவமா? என் மருமவ பேசினதுக்கு அப்புறம் 2 மருமவளும் பேசினுச்சுங்க. ஏமா, எனக்கு சுத்தமா விளங்கல, எனக்கு தெளிவா சொல்லு, யார சொல்ற நீ? என்னல தெரியாத மாதிரி கேக்க? என் மருமவ மாயா. புரியல. மருமவ மாயாவா? மா, ஏலே, நீ அந்த பிள்ளை தான காதலிக்க, அந்த பிள்ளை தான கல்யாணம் கட்டிக்க போற. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். என் மருமவள்ட்ட நான் தினம் பேசிட்டு தான இருக்கேன். எது தினமும் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா, இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட யார் சொல்றது? ஐயோ, பார்க்கறானே, நான் தானே கண்டுபிடிச்சிருவானோ? ஆமால, பாவம் தெரியுமா அந்த பிள்ளை? என்ன அழுவு தெரியுமா? எனக்கே சமாதானப்படுத்த முடியல, அழுதுகிட்டே நிக்கா. அம்மா, நீ யாரு சொல்ற? என்னம்ல நீ அவன மாதிரியே கேக்க? ஏன் உனக்கு தெரியாதா? நீ காதலிக்கிற பிள்ளை, நீ கல்யாணம் பண்ற பிள்ளை. அதான் அந்த பிள்ளை பேரு லாவணியா, என் மருமவ. ஐயோ, இவனும் பார்க்கறானே, இவனுக்கும் சந்தேகம் வந்துருச்சோ? பாவம் வெளியில நின்னு தேம்பி தேம்பி அழுவுறா, சமாதானப்படுத்தவே முடியல. ஆமா, பாவம் பிள்ளை குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருக்காங்களாட்டுக்கு பழனிக்கு. அங்கிருந்து எனக்கு போன் பண்ணி சொல்லுது, அம்மா என்னால வந்து பார்க்க முடியல, நீங்க ஒரு எட்டு போய் பாருங்க, அவருக்கு என்னாச்சா ஏதாச்சான்னு. போன்லயே அம்பிட்டு அழுக, தேம்பி தேம்பி அழுகுது. என்னாலையும் சமாதானப்படுத்த முடியல. வெளியில நின்னுக்கிட்டு அவ்வளவு அழுவுறா, அவளையும் சமாதானப்படுத்த முடியல. ஏன் இப்படி பண்றீங்க 2 பேரும்? பாவம் 2 பிள்ளைகளும் என்னமா அழுகுது தெரியுமா? பார்க்க எம்படி கஷ்டமா இருக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு உங்களை விட்டா யார் பிள்ளை இருக்கா? மா, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க 2 பேரும். மா, 2 பேரும் சொல்லுங்க, உங்க 2 பேருக்கும் இந்த விஷயம் எப்படி தெரியும்? யார் சொன்னா? இப்ப அது எதுக்கு? 2 பேரும் கஷ்டப்படுறாங்களா, அழுதுட்டு இருக்காங்க, மம்மி எமோஷனல், அதை கவனிப்பியா? தேவையில்லாம பிளடி ராஸ்கல், யார் சொன்னானோ என்னமோ. இப்ப என்னத்துக்கும்ல அவனை பார்த்துட்டு நிக்க? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. ஆமா, நீங்க 2 பேரும் எப்பையில இருந்து பேச ஆரம்பிச்சிருக்கீங்க உங்க ஆசை மருமவள் கிட்ட? ஏன்ல கேக்குறீங்க? கேட்டா சொல்லுங்க, எப்பையில இருந்து பேச ஆரம்பிச்சிருக்கீங்க? அது மாச கணக்கா இருக்குமே, எத்தனை மாசம் தெரியலையே. ஏதோ மாச கணக்கா? அம்மா, நீயும் மாச கணக்கா? ஆமாம்ல, இப்ப என்ன அதுக்கு என்னவா? அது ஒரு 5-6 மாசம் இருக்கும் பேசி. 5-6 மாசமா? ஏமா, ஏமா என்கிட்ட சொல்லல? ஆமா, நீங்களும் ஏன் என்கிட்ட சொல்லல? நான் நிறைய தடவை பாத்துருக்கேன், அதுவும் நைட் டைம்ல போன் பண்ணி சித்தி பேசுவீங்க. நான் கூட சரி, ஓ சித்தி கிட்ட பேசுறீங்க, அத்தை கிட்ட பேசுறீங்கன்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். இப்பதான் தெரியுது, அப்ப இத்தனை நாள் அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தீங்களா? ஆமாம்ல, என் மருமக தான் தினமும் போன் பண்ணும், தினமும் என் மருமகிட்ட தான் பேசிட்டு இருப்பேன். நான் போன் பண்ணும்போதும் பிஸின்னு வருமேமா, அப்ப கூட நீ அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தியா? ஏலே, நீ கூட என்னைக்காவது ஒரு நாள் போன் பண்ண மறந்துடுவ. ஆனா என் மருமக தினமும் போன் பண்ணும் தெரியுமா? அதை சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டீங்களா, தினமும் போன் பண்ணி விசாரிக்கும். எல்லாம் பிளான் பண்ணி தான் நடக்குது. ஆனா எங்க 2 பேருக்கு மட்டும் தெரியல. சரி, அதெல்லாம் விடுங்க. அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும்ல. ஏமா, அப்போ உங்க அண்ணனுக்கு? அவனுக்குலாம் தெரியாது.
தெரிஞ்சுச்சுன்னா நேரம் தாம் கூச்சிருக்க மாட்டான் அவளை தான் கட்டிக்கணும்னு. அப்பாடா மா, அந்த ஆளுக்கிட்ட மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. ஏற்கனவே டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் ஊர் பக்கமா இருந்தாலும் ஹாஸ்டல்ல வந்து தங்கி படிச்சுட்டு இருந்தேன். இப்ப வேலைக்கு வர்றதால ஏதோ வீட்ல இருந்து வந்துட்டு போயிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கேன். அந்த ஆள்கிட்ட சொல்லி திரும்பிய நிம்மதி கெடுத்துறாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். சரி அழுகாதீங்க. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்படிதான் வரும். அதெல்லாம் வெளியில போய் என் மருமகிட்ட பேசினா சரியா போயிடும். சரிம்ல, நீ நல்லா தானே இருக்க? வீட்டுல வேற எல்லாத்தையும் அப்படியே போட்ட மாதிரி போட்டுட்டு வந்துட்டேன் போன் வந்ததும். நான் நல்லாதாமா இருக்கேன். நாளைக்கு வந்துருவேன். இப்பதான் அண்ணியக்கா வந்து சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னல. இல்ல அப்ப நீ நான் மட்டும் என்ன தனியாவா பைக்ல இருந்து கீழே விழுந்தேன்? 2 பேரும் ஒரே டைம்ல தானே விழுந்தோம். நாளைக்கு காலையில நானும் வந்துருவேன். சரில, பாவம் புள்ள ரொம்ப நேரத்துக்கு வெளியில நின்னுக்கிட்டு தேம்பி அழுதுட்டு நிக்குது. பாவம் புள்ளைகிட்ட 4 வார்த்தை பேசு, என்ன கோவப்படாத. அண்ணி வரீங்களா? நம்ம வெளில போயிட்டு வருவோம். தொண்டை வேற தாகமா இருக்குது. நம்ம போய் வெளியில போய் சில்லுன்னு ஜூஸ் குடிச்சிட்டு வருவோமா? சரி வசந்தா, நல்ல மாதுளம்பழம் ஜூஸா குடிச்சிட்டு வருவோம். சரில, உடம்பு பாத்துக்கோங்க. சரிங்கம்மா. என்ன இப்படி பார்க்குறானுங்க? போனதுக்கப்புறம் வெளுத்துருவானுங்களோ? ஏய்யா கதிரு, பாத்து பத்திரமா இருயா. நல்லா சாப்பிடு. புள்ள வேற மெலிஞ்ச மாதிரியே இருக்க. சாப்பிடுறது இல்லையா ஒழுங்கா? ஆமா, எம்பிட்டு மெலிஞ்சு போய் இருக்க. ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையா? என்ன இது, தட்டுல பழத்தை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க? நல்ல வயசு புள்ள, கறி மீன் எடுத்து சாப்பிடாம பழத்தை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. பழத்துல என்ன சத்து கிடைக்க? நல்லா சாப்பிடு சாமி, மெலிஞ்ச மாதிரி இருக்க. பாவம் மருமவ. சரிங்கம்மா, நான் சாப்பிட்றேன். எனக்கு என்ன, நான் நல்ல தெம்பா தான் இருக்கேன். ஏய்யா மருமவ நல்லா இருக்காள? அவளுக்கு என்ன, அவ சூப்பரா இருக்கா. சரியா, நேத்து போன் பண்ணி பேசினது, இன்னைக்கு இன்னும் போன் வரல. பாவம் புள்ள என்ன வேலையில இருக்கோ. சரி, நான் அப்புறமா போன் போட்டு பேசிக்கிறேன். பாத்து பத்திரமா இருங்க. சரிங்கம்மா, நீங்க போய் கேண்டீன்ல ஜில்லுன்னு ஜூஸ் குடிங்க. நான் வந்து காசு கொடுத்துக்கிறேன். அப்படியா? சரியா, அப்ப நாங்க ஒரு ஜூஸும் ஐஸ்கிரீமையும் வாங்கிக்கிட்டா? என்ன வேணா வாங்கிக்கோங்க, நான் வந்து காசு கொடுத்துக்கிறேன். சரியா, வரட்டுமா? ஏலே பாத்துருங்க. ஆமா, இனிமே வண்டியில போகும்போது ஜாக்கிரதையா போகணும். சரிம்மா சரி. வா வசந்தா போவோம். மச்சான், ஆப்பிள் என்னங்க? ஏய், என்னத்துக்கு அழுகுற? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? பதறி அடிச்சிட்டு ஓடி வந்திருக்கேன். சரிம்மா அழாத, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். பைக்ல போகும்போது பார்த்து போகலாம்ல. எப்பயும் பார்த்து சேஃபா தானே போவீங்க. இப்ப மட்டும் என்ன திடீர்னு இப்படி கேர்லெஸ்ஸா போய் அடிபட்டிருக்கு. லாரி மோதி இருக்கு. ஏய், லாரி மோதலாம் இல்ல, மோத வந்துச்சு. லாரி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வண்டி கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாம பண்ணிட்டோம், அதனால கீழே விழுந்துட்டோம். மத்தபடி ஒண்ணும் இல்ல. கடவுள் புண்ணியத்துல வந்தவன் இடிக்காம போயிட்டான். இடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். டே மச்சான் கிறிஷு. என்னடா? மச்சான், லவர்ஸுங்க பேசுறாங்கடா. நீ எதுக்குடா ஒட்டுக்கிட்டு இருக்க? யாரு? நான் ஓடி கேட்டுட்டு இருக்கேன். ஆமா, இப்படி லவர்ஸுங்க பேசும்போது ஒட்டுலாம் கேட்க கூடாது. நீ இந்த பக்கம் திரும்பிக்கோ. பாவம் சின்னஞ்சிருசுங்க பேசிட்டு போட்டோம். கடுப்பேற்றானே. அழாதம்மா, இப்பதான் அம்மா வந்து அழுதுட்டு போறாங்க. இப்ப அடுத்தது நீயா? உங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எனக்கு அத்தைக்கு யார் இருக்கா? அத்தையா? ஏய், எங்க அம்மா என்னமோ சொல்லிட்டு போறாங்க. எங்க அம்மா கிட்ட நீ ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கியான்னு. ஆமா, எங்க அம்மா உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். அதான் எப்படி? சொல்லாத. அங்க என்னத்துக்கு பாக்குற? நான் கேக்குறேன்ல, பதில் சொல்லு. எங்க அம்மா உனக்கு எப்படி தெரியும்? அது பாலா டீச்சர் இங்கே அருவி மலையில இருந்தப்போ நாங்க அவங்கள பார்க்க போயிருந்தோமா. அதான் நீங்க தான் பாலா டீச்சரோட தம்பிங்கன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. நாங்க காலேஜில் இருக்க சீனியர்ஸ் தான் நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்தனாங்க வந்தப்போ அப்பதானே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு தடவை நாங்கள் எல்லாரும் பாலா டீச்சர் வீட்டுக்கு போனோமா. அப்போ கேகே சீனியர் வந்திருந்தாங்க. அவர் தான் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கொடுத்து பேச சொன்னார். அப்போ பேசணும். அதுக்கப்புறம் நாங்களே தனியாக நம்பர் வாங்கிக்கிட்டு பேச ஆரம்பித்தோம். பொட்டு கொடுத்துட்டாலே. அப்போ இத்தனை நாளா போன்ல தான் பேசிட்டு இருக்க? ஆரம்பத்தில் ஃபோனில் தான் பேசணும். அதுக்கப்புறம் டவுனுக்கு அத்தை கோயிலுக்கு வந்தாங்களா சஷ்டி அன்னைக்கு. அப்போ நானும் கோயிலுக்கு போனேன். அப்போ தான் நேரில் பார்த்து பேசிக்கிட்டோம். சஷ்டி அப்போலாம் நானும் அத்தையும் பார்த்து பேசிப்போம். அப்புறம் இப்போ கூட லாஸ்ட்டாக ஆதிக்கு பிறந்தநாள் வந்துச்சு. அப்போ அத்தை வந்திருந்தாங்கல்ல, அப்போ லாஸ்ட்டாக பார்த்து பேசினது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்து பேசணும். அடி பாவி, ஏன் என்கிட்ட இத்தனை நாளா சொல்லல? உங்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். எனக்கு எப்படி தெரியும்? சொன்னா தானே தெரியும். கேகே சீனியர் உங்க ஃப்ரெண்டு தானே, அவரு தான் சொல்லியிருப்பாருன்னு நினைச்சேன். ஆமா, அவன் சொல்லியிருப்பான்னு நினைச்சாலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும்.
உன்கிட்ட இவன் ஃபோன் நம்பர் கொடுத்து பேச வச்சான். மாயா கிட்ட எப்படி பேசுனாங்க ஆனந்தியம்மா? அதான் சொல்றோம்ல, அன்னைக்கு பாலா டீச்சர் வீட்டுக்கு போனோம். கேகே சீனியர் தான் நம்பர் ஃபோன் பண்ணி கொடுத்து எங்களுக்கு பேச சொன்னாருன்னு. நான் அத்தை கிட்ட பேசினேன், மாயா அம்மா கிட்ட பேசினா, ஆனந்தி அம்மா கிட்ட. ஆ இவ என்ன சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே பாயிண்ட்டை போடுறா. நம்ம தான் எப்பயுமே சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு போவோம். இவன் நமக்கு மேலே இருக்கா. ஐயோ, ரெண்டு பேரும் பார்க்குறானுங்களே. சீனியர் பிரதர். சொல்லுமா திடீர் தங்கச்சி. மாயா உங்களை கேட்டேன்னு சொல்ல சொன்னா. அவ கோவில்ல இருக்காளா, அவளால ஃபோன் பண்ணி பேச முடியல. வெளியில வந்ததும் ஃபோன் பண்ணி பேசுறேன்னு சொன்னா. சரிம்மா திடீர் தங்கச்சி. அப்புறம் சீனியர் ப்ரோ, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன் திடீர் தங்கச்சி. ம், ஏன்னா சீனியர் ப்ரோ மாயா கேட்க சொன்னா, அதான். சரிம்மா திடீர் தங்கச்சி, நான் நலமோடு இருக்கிறேன். உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடு. சரிங்க சீனியர் ப்ரோ. இப்ப என்னத்துக்கு அழுதுட்டு இருக்க? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல. ஏம்மா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகல, கீழே விழுந்துட்டேன். நான் நல்லா தான் இருக்கேன், அழாத. இப்பதான் 2 பேர் வந்து அழுதுட்டு போறாங்கன்னா நீயுமா? என்ன பண்ண சொல்றீங்க? அழுகழுகையா வருது தெரியுமா? இப்ப கூட வீட்டுல போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் உங்களை பார்க்க. சரி லாவண்யா, நான் நல்லா தான் இருக்கேன். நாளைக்குலாம் நான் வீட்டுக்கு போயிடுவேன். நான் அதுக்கப்புறம் வந்து பாக்குறேன். நாளைக்கெல்லாம் வந்துருவீங்களா? அப்ப அந்த ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருப்பாங்களே அந்த மாதிரிலாம் இல்லையா? ஏண்டி லாரி என்ன என் மேலே ஏறிட்டு போச்சு? ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா கிடக்க. லாரி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பைக்கை இப்படி இப்படி ஷேக் பண்ணோம், அதுல கீழே விழுந்துட்டோம், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? எது? சரி, அப்ப நீங்க பார்த்து இருங்க. அத்தை வேற போகும்போது சொல்லிட்டு போனாங்க, மருமவளே சீக்கிரம் பேசிட்டு வா, நம்ம சில்லுன்னு மாதுளம்பழம் ஜூஸ் குடிப்போன்னு. சரி, நான் போயிட்டு வரேன். ஜூஸ்? மாதுளம்பழம் ஜூஸ்? அதுவும் ஜில்லுன்னு? ம் சரிம்மா, சரி போ போ, நீ போய் குடி. நான் வரேன். சீனியர் ப்ரோ பார்த்துக்கோங்க. கேகே சீனியர் பார்த்துக்கோங்க, பாவம் இவரு. ஆ சரிம்மா, நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். சீனியர் ப்ரோ. நான் நல்லா பாத்துக்கிறேன் திடீர் தங்கச்சி, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ம், நான் வரேன். என்ன சூப்பரா இருக்கா? தம்பியா? யார் சொன்னா வயித்துக்குள்ள தம்பி இருக்குன்னு? அஞ்சலி சொன்னா. அதிதி வயித்துக்குள்ள தம்பி இருக்கானா? என்ன மாதிரி அழகா இருப்பானா? அப்புறம் என் கூட விளையாடுவானா? அதிதி தம்பி என் கூட விளையாடுவானா? தம்பி என் கூட ஜாலியா விளையாடுவான். ஆனா உள்ள இருக்கிறது தம்பியா பாப்பான்னு தெரியலையே. இல்ல இல்ல, எனக்கு தம்பி தான் வேணும், தம்பி தான். அப்படியா? தம்பி தான் வேணுமா? அப்ப சரி, அப்ப வயித்துக்குள்ள இருக்கிறது தம்பி தான். ஆதி, அப்போ தம்பி வந்ததும் நர்மதா கூட விளையாட மாட்டியா? இல்ல, நான் கூட விளையாடவே மாட்டேன். நான் தம்பி கூட மட்டும் தான் விளையாடுவேன். டேய், இங்க பாரு, நான் தான் உன் கூட விளையாண்டுட்டு இருக்கேன் இத்தனை நாளா. தம்பி வந்ததும் தம்பி கூட தான் விளையாடுவாங்கற. அப்ப நானு? இல்ல, நீ வேணாம். நானு தம்பி தான் விளையாடுவோம். அப்ப என் அக்கா அஞ்சலியும் கழட்டி விட்டுட்டியா? தம்பி வந்ததும் அஞ்சலிக்கிட்டே விளையாட மாட்டேன். இல்ல இல்ல, நானே தம்பி அப்பா அஞ்சலி நாங்க 3 பேரும் விளையாடுவோமே. அட பாவி, அப்ப நான் டீல்ல போய்ட்டனா? ஆமா. அதிதி, நான் திம்பவும் கை வச்சு பார்க்கவா? வச்சு பாரு. அதிதி, தம்பி ஓடுறான். ஆமா, வயித்துக்குள்ள இருந்து ஓடுறான். அதிதி, தம்பி ஓடுறான். அடி, தம்பி ஓடல, தம்பி வயித்துக்குள்ள விளையாடுறான், ஜாலியா விளையாடுறான். அது மட்டும் இல்லாம நீ கையை வைக்கும்போது மட்டும் பாரு, தம்பி உன்கிட்ட பேசுறான். அதுவும் காலால உதைச்சு உதைச்சு பேசுறான். அப்படியா? அப்ப தம்பி என்கிட்ட பேசுறானா? ஆமா, அதான் உதைக்கறான்ல. நீ தொட்டு பார்க்கறல, தெரியுதா தம்பி உதைக்கறான்ல? நானே எப்பவோ கை வச்சு பார்த்துட்டேன், தம்பி உதைக்கறான். அப்படியா? அதிதி, நீ இங்கே இரு, நான் போய் அஞ்சலி கூட்டிட்டு வரேன். அஞ்சலி கை வச்சு பாப்பா. அஞ்சலி கை வைக்கும்போது தம்பி உதைப்பான். சரி சரி, நான் இங்கே இருக்கேன். நீ இங்கே இருக்கணும், எங்கே போயிடாத. நம்மதான், நீ இங்கே இரு, நான் அஞ்சலி போய் கூட்டிட்டு வரேன். சரிடா, நாங்க இங்கே இருக்கோம். ஆதி, பாத்து போ. டேய் ஓடாத, பொறுமையா நடந்து போ. ஓகே ஓகே. அண்ணி, ஆதி ரொம்ப சந்தோஷமா இருக்கான்ல? ஆமா நர்மதா, ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அண்ணி, நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா?
அப்புறம் எப்படி அவன் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்டுச்சு? இல்ல இல்ல, அவன் பேசும்போது ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் பாட்டு கேட்கணும்னு தோணுது. சரி, நீ இங்கே இருக்கியா இல்ல அவன் கூட போறியா? இல்ல நீ, அவன் தான் சொல்லிட்டு போயிருக்கானே எங்கேயும் போக கூடாதுன்னு. அவன் வர வரைக்கும் இங்கே தான் இருக்கணும், இல்லைன்னா அடிப்பான். சரி, நீங்க பாட்டு கேளுங்க, நான் இங்கே தான் இருக்கேன். சரி. அண்ணா, அண்ணா, கௌதம் அண்ணா, அண்ணா. ம், என்னைய நண்டு? உன்னதான், இங்க வாயேன். எதுக்கு? வாண்ணா. சரி, வரேன் இரு. என்ன நண்டு? அண்ணா, இங்க உட்கார. எதுக்கு? உட்காரண்ணா, நான் சொல்றேன். சரி சரி சரி, உட்கார, இழுக்காத. அண்ணா, உன் கையை கொடு. ஏன், என்னத்துக்கு? ஐயோ, குடுண்ணா, நான் சொல்றேன். ஏய், என்ன பண்ற? அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அட, அண்ணி பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் தெரியாது. நீ இந்த வயிற்றுக்குள்ள கை வச்சு பாரு, தம்பி எவ்வளவு அழகா உதைக்கிறான் தெரியுமா? அண்ணா, பாத்தியா தம்பி அழகா உதைக்கிறான்ல? ஆமா. அண்ணா, ஒரு ஹெல்ப் பண்றியா? நீ அண்ணி கூட இங்கே இரு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஆதி அஞ்சலி கூப்பிடுறதுக்காக போனா, இன்னமும் காணோம். ஓடிட்டான் வேற, எங்கேயாவது விழுந்துட்டானே என்னமோ தெரியல வேற. நான் போய் அவனை பார்க்கறேன். அண்ணி கூட கொஞ்ச நேரம் இரு, நான் இந்த வந்துடுறேன். சரி, நீ போ, நான் இங்கே இருக்கேன். தேங்க்ஸ் அண்ணா. நிறைவாது நிலவே வாவா, நடை போடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவேனம்மா. மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழை தண்டு, சுமையல்ல வாரம் சுகம்தான் அம்மா. என்ன? ஒன்றும் இல்லையே. அப்புறம் எதுக்கு இவ்வளோ நெருக்கமாக உட்காந்துருக்க? சும்மாதான். நர்மதா ஆதியை பார்க்கறதுக்கு போறாளாம். என்ன வர வரைக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கீங்களான்னு கேட்டா, அதான். அதுக்குன்னு இவ்வளோ நெருக்கமாக வந்து உட்காரணுமா? ஒன்றும் இல்லை, சும்மாதான். அதெல்லாம் எதுவும் வேண்டாம், தள்ளி போ. போகிறேன். ஆமாம், இது உனக்கு எத்தனாவது 4 மாதம்? எத்தனாவது மாசமா? என் நிலைமைக்கு காரணமே நீதான். எத்தனாவது மாசம் என்கிட்ட கேட்குற? எனக்கு தெரியல, அதனால தான் கேட்குறேன். அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்புறம் இந்த குழந்தைக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இது கேட்குற? இங்கே பாரு, தள்ளி போ. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. சாரி. நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஆவுன்னா சாரி. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கனா? இல்லை, இங்கே தனியாக உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டேன். நான் எங்கே தனியாக உட்காந்துருந்தேன்? நர்மதா என் கூட தானே இருந்தா. அவள் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். ஏன் நீ இப்போ சொன்னியே? ஆமாம். சரி, என்ன கேட்டுட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல் போகிறப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க, மைண்டை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கோ. நீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தனா குழந்தைக்கும் பாதிக்கணும். எனக்கு ஒன்றும் பிடிக்காது, பாவம். உன்னால் இந்த குழந்தைய நான் கஷ்டப்படுத்தணும். அதான் பாட்டு கேட்டுட்டு இருக்க, மனசு நிம்மதியாக இருக்கிறதுக்கு. ஆனால் என் மனசு என்னைக்கு நிம்மதியாக இருக்காது. ஆனால் குழந்தைக்காக நிம்மதியாக இருந்து தானே ஆகணும். எதுக்கு இப்போ இப்படி பேசிட்டு இருக்க? நான் நார்மலாக தானே கேட்டுட்டு இருக்கேன். என்னாச்சு உனக்கு? இத்தனை நாளாக பக்கத்தில் கூட வர மாட்டேன், எனக்கு திடீர்னு வந்து என்னென்னமோ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இல்லை, சும்மாதான் கேட்கணும்னு தோணுச்சு. எப்பா சாமி, உன்னோட அக்கறை சக்கரை பருப்பெல்லாம் எனக்கு தேவையில்ல. தயவு செஞ்சு என்னை நிம்மதியாக இருக்க விடு. இத்தனை நாள் கண்டுக்காம உன் வேலையை தானே பார்த்துட்டு இருந்த, அப்புறம் என்ன, அதை போய் பாரு. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பா சாமி, நான் தான் சொல்கிறேன்ல, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மட்டும் இல்லை, என் வயிற்றில் இருக்க அந்த குழந்தையும் பாதிக்கும். தயவு செஞ்சு போறியா? நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறதே உன்னால தான், ஆனால் என்னால் ஓப்பனாக சொல்லவே முடியாது. தயவு செஞ்சு போ. கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்குன்னுட்டு தான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், அதையும் வந்து ஏன் கெடுக்கிற? இல்லை இல்லை, நான் டிஸ்டர்ப் பண்ணலை, நீ பாட்டு கேளு. பா, நாங்கள் எவ்வளோ தெளிவாக பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் என்னன்னா எந்த பதிலும் சொல்லாமல் இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? அத்தை, நீங்களாவது சொல்லுங்க, நீங்கள் என்னென்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? அப்பா, அப்பா அம்மா ஏற்கனவே உங்ககிட்ட பேசிட்டாங்களா?
அப்புறம் எதுக்குப்பா நாங்க பேசும்போது இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கீங்க? ஏங்க நீங்க என்னத்துக்குங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்களும் எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? நம்ம பிள்ளைங்களை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். எதுக்கு சிரிக்கோம்னா மனசு ஃபுல்லா சந்தோஷமா இருக்கு, அதனால சிரிக்கும். அது சரி. எப்பா சொல்லுங்க, என்னன்னு வாயை திறந்து. இதுல நான் சொல்ல என்ன இருக்கு? மாமா என்ன மாமா சொல்றீங்க? பிள்ளைக்கு இது 6வது மாசம், இன்னும் 2 வாரம் கிட்ட போச்சுன்னா 7ஆம் மாசம் தொடங்க போகுது. 7ஆம் மாசத்திலே வளைகாப்பு விட்டுலாம்ல? அதைத்தான் யோசிச்சுட்டு நிக்கேன். 7ஆம் மாசத்துல என்னத்துக்கு வளைகாப்பு? ஒரு 9ஆம் மாசத்துல வளைகாப்பு வச்சுக்கலாம்ல? எப்பா மா என்னம்மா அப்பா இப்படி சொல்றாங்க? மா இப்பெல்லாம் பிள்ளைங்களுக்கு 7 மாசம் 8 மாசத்திலே குழந்தை பிறந்து விடுது. அதுக்கு தான் சொல்ல 7ஆம் மாசத்திலே வளைகாப்பு வச்சுக்கலாம். ஏன் அத புள்ள சொல்றாம்ல, என்ன 2 வாரம் கிட்ட அப்புறம் 7ஆம் மாசம் தொடங்கிடும். ஒரு நல்ல நாள பார்த்து 7ஆம் மாசத்திலே காப்பு விட்டுறலாம்ல? அப்படி சொல்றீங்களாக்கும்? சரி, அப்ப நீங்க பாத்து பண்ணுங்க. எப்ப என்னப்பா பார்த்து பண்ணுங்கன்னு அப்படியே சொல்றீங்க? ஏமா பெரியவங்க தான், அதுக்குன்னு உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நாங்களே முடிவு பண்ணணுமா என்ன? நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. உங்க பிள்ளைக்கானது நல்லது கெட்டது நீங்க தான் இனிமே எடுத்து பார்க்கணும். அம்மா என்ன மாமா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? வீட்டுக்கு பெரியவங்க நீங்க தான். இது நாள் வரைக்கும் நீங்க சொல்றதானே கேட்டுட்டு இருக்கோம். என்னைக்கு நாங்களும் முடிவு எடுத்திருக்கோம் அதானே? எப்போ இங்க பாருங்க, நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு எல்லாம் நல்லது கெட்டது நீங்க தான் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என் பிள்ளைய பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க தான் நல்லது கெட்டது பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ என்னடானா நீங்களே பாருங்கன்னு சொல்றீங்க. இங்க பாருப்போ, இந்த பூமியில நீங்க 2 பேரும் வாழுற வரைக்கும் எங்களுக்கா இருந்தாலும் சரி, என் பிள்ளைங்களுக்கா இருந்தாலும் சரி, என் பேர பிள்ளைங்களுக்கா இருந்தாலும் சரி, நீங்க தான் எல்லாம் நல்லது கெட்டையும் பார்த்து செய்யணும். ஏங்க சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. மாமா ஏன் பொண்டாட்டி சொல்றது சரிதான். எல்லா நல்லது கெட்டதும் நீங்க தான் பார்த்து செய்யணும். ஆமாப்போ, ஏன் பொண்டாட்டி சொல்றதும் சரிதான். இது நாள் வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக எல்லாமே நீங்க தான் பண்ணீங்க. எல்லாரோட நல்லது கெட்டதையும் நீங்க தான் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க தான் எல்லாமே செய்யணும். இல்ல என்னால நீங்க வேற இல்ல இதெல்லாம் நீங்க எடுத்து பாக்குறது இல்லையா? ஏன் காலத்துக்கு அப்புறம் நீங்க தானே பார்த்தாகணும். இப்போ அதெல்லாம் நாங்க பாத்துப்போம். என்னமோ சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே 2 வாரத்துக்கு கிட்ட அதுக்கப்புறம் 7ஆம் மாசத்துல ஒரு நல்ல ஒரு நாளை பார்த்து வளைகாப்பு நல்ல ஜாம் ஜாம் பண்ணிப்போம். அப்புறம் மருமவளே, உன் மவனை போன் பண்ணி வர சொல்லு. முதல்ல கடக்கா அங்கேயே வெளிநாட்டுல அப்படி என்னத்தான் கிடக்குன்னு தெரியல. இந்த ஊர்ல எல்லாத்தையும் அந்த வெளிநாட்டுல கிடக்க போகுது. அவன் வேலை சேர்ந்து கத்துக்கிட்டதெல்லாம் போதும். சென்னை நீங்க வீட்டுக்கு வர சொல்லு. வீட்டுல இருக்கிற எல்லா பேர பிள்ளைகளுக்கும், கல்யாண வயசுல இருக்க எல்லா பேர பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தையும் வரப்போகுது. இன்னமும் கல்யாணம் பண்ணாம வெளிநாட்டே கிடக்கான். இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து சென்னையில கல்யாணம் பண்ணி வைக்கணும். இவனுக்கு அப்புறம் 2 பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, அந்த பிள்ளைகளை அப்படியே விட்டுருக்கா. படிக்கிற பிள்ளைவோ படிக்கிற வயசுல படிக்கட்டும். அதுக்கப்புறம் கல்யாண வயசு வரும்போது நல்ல ஒரு மாப்பிளையை தேடி கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லையா? அதுக்கு முன்னாடி இவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. பொண்ணு ரெடியா? எட்டி நீ யாரு சொல்ற? என்ன எங்களுக்கு தெரியாம பொண்ணு பார்த்துட்டு இருக்கியா? நான் உன் பேரனுக்கு ரகசியமா? வீட்டுக்குள்ள பொண்ணு இருக்கா? ஏட்டி வீட்டுல இருந்த 2 வயசு புள்ளியும் 2 வயசு பையனும் மாத்தி மாத்தி அக்கா தங்கச்சா கட்டிட்டானுவோ. இதுக்கு மேல எங்க வயசு புள்ளி இருக்குது? அதுவும் கல்யாண வயசு புள்ளிவோ. இவனுக்கு வெளியில இருந்தா பொண்ணு எடுக்கணும். நீ யார சொல்ற? அஞ்சலி சொல்றியாப்போ? உனக்கு கூறு இருக்கா? பிறகு இருக்காதா? எட்டி உன் பேரனுக்கு என்ன வயசு? அவனுக்கு என்ன வயசு? அவனுக்கு போய் அவளை கட்டி வைக்கிறாளாம். அந்த காலத்துல என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அதுக்குன்னு அதை இப்பயே பண்ணணுமா? இங்க பாரு, அந்த புள்ள படிக்கிற புள்ள. அவன் படிச்சு முடிச்சுட்டு எத்தனை வரையுமா வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் வயசுக்கு இவ வயசுக்கு கிட்டுமா? இங்க பாரு, இந்த நடப்போட அங்க போய் அது இதுன்னு பண்ணிட்டு உட்காந்துருக்காத. பேரனுக்கு வெளியில இருந்து தான் பொண்ணு எடுக்கணும். அவ சின்ன பிள்ளை, அவளை கட்டி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அது இதுன்னு நினைச்சிட்டு கிடக்காத. ஏமா கொஞ்சம் சென்னையில இருமா, நீ வேற. எப்போ சரி ஐயரை பார்த்து நல்ல நாள் குறிச்சிடலாமா? சரில, ஆனா கொஞ்ச நாள் போட்டும், நான் சொல்றேன். அப்ப போய் ஐயரை பாத்துக்கலாம். இப்ப நாள் ஒண்ணு நல்லா பாத்துக்கோ. சரிங்கப்பா. வேற என்ன, எல்லாம் சரிதானே? எல்லாம் சரிங்க தான் மாமா. அப்புறம் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. பிறகு சொல்லிட்டேன், உன் மாமியை பேச்சும் உன் அம்மா பேச்சும் கேட்டுக்கிட்டு அங்க போய் பத்மா வீட்டுல போயிட்டு பேரனுக்கு பொண்ணு கேட்டுட்டு நீங்க அப்படிதான் எனக்கு கேட்ட கோவம் வரும். அதெல்லாம் யாரும் பொண்ணு போய் கேட்க மாட்டாங்க. அப்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, என் பேரன் விஸ்வாவுக்கு அஞ்சலி தான் கட்டி வைப்பேன். இந்த வீட்டுக்கு அடுத்த மருமவ அஞ்சலி தான் வருவா. வீட்லயே பொண்ணு வச்சுக்கிட்டு வெளியில இருந்து பொண்ணு கூட்டி வரணுமா? அவ என்ன பள்ளியே படிக்கா? காலேஜுக்கு போயிட்டா. இதுக்கப்புறம் என்ன? கல்யாண வயசு தான். கல்யாணம் பண்ணி வச்சா அதுல சந்தோஷமா வாழ்வாத கிடக்குறாரு. முதல்ல என் பேரன் வரட்டும், அப்புறமா நான் பாத்துக்கிறேன். என் பேரன் நான் சொன்னா கேட்பான். என்ன மேம், எப்படி இருக்கீங்க? வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வாங்க சோஃபியா. மேம் என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ பார்த்துட்டோம்? ஒன்றும் இல்லை, சும்மா தான். வாங்க வந்து உட்காருங்க. பரவாயில்ல மேம். அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஓகே தான். என்ன விஜய் மேம், நான் ரொம்ப அதிகமாக பேசுகிறேன், நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் பேசுகிறீங்க. புது இடங்கிறதால பேசுகிறதுக்கு குச்சமாக இருக்கோ? அப்படிலாம் இல்லை, நார்மல் தான். சரி விடுங்க. என்ன மேம் திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க? சும்மா தான் விஜய் மேம், நீங்கள் வந்து ரொம்ப மாதம் ஆகுது. ஆனால் சரியாகவே உங்ககிட்ட பேச முடியல. ரொம்ப வேலை இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ அதான் உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன்.
என்கிட்டயா? ஆமா விஜய் மேம், உங்ககிட்ட தான் பேசணும். அப்புறம் வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. உங்கள் பேர் விஜயலட்சுமி. அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்கீங்க. உங்கள் ஒர்க் சூப்பராக இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிகமாக யார்கிட்ட இங்கே பேச மாட்டேங்கிறீங்க. யாராவது பேச வந்தால் அவங்கக்கிட்ட ஒர்க் ரிலேட்டடாக பேசுகிறீங்களே தவிர அதுக்கு மேலே எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. ஏன் என்னாச்சு? அது அது வந்து மேம் ஓகே ஓகே, நர்வஸ் ஆகாதீங்க. என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஓகே, நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனால் சும்மா ஜாலியாக பேசலாம்ல. ட்ரை பண்ணுறேன். ஜாலியாக பேசுறதுக்கு ட்ரை பண்ணணுமா? இல்லை ஒர்க் நிறையா இருக்குல்ல, அதான். அதுவும் கரெக்டு தான். முன்னாடி இருந்தாலே ஒரு ஆள், அந்த ஆள் எந்த வேலையும் ஒழுங்காக பார்க்கறதில்ல. அந்த ஆள் பார்த்த வேலைக்கு தான் அந்த ஆள் ஜெயிலில் உட்காந்துருக்காரு. ஓகே மேம், நீங்கள் ரொம்ப இறுக்கமாக இருக்கீங்க. ஃப்ரீயாக இருங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்புறம் என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவதுனா என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட வந்து பேசலாம். ஒரு ஃப்ரெண்டா எதுவாக இருந்தாலும் நான் கேட்டுப்பேன். எந்த தயக்கமும் வேண்டாம். ஓகே சோஃபியா, ஓகே. உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். நீங்கள் ரொம்ப நர்வஸ் ஆகுறீங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சரி. கண்டிப்பாக விஜய் மேம், நீங்கள் ஒரு நாள் உங்களை பற்றி என்கிட்ட சொல்ல தான் போகிறீங்க. அப்போ உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். சார் கூப்பிட்டீங்களா? ஆமாம் அறிமுத்து சார். சார் என்ன சார்? என்னாச்சு சார்? என்ன சார் பழைய கேஸ் எல்லாம் இன்னுமே க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க? சார் அது எல்லாம் சில்லற கேஸ்ன்னு முன்னாடி இருந்த சார் எதுவுமே பார்க்கல சார். அதான் அது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. சில்லற கேஸா? சார் இந்த மாதிரி சில்லற கேஸ் தான் பெரிய கேஸா மாறும். இப்ப பாத்தீங்களா, சாதாரண கொலை கேஸ்ன்னு தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது கொலை கேஸ் இல்ல, லட்சக்கணக்கா கோடி கணக்குல கடத்தல் கேஸ் சார். அது இப்ப நம்ம கண்டுபிடிச்சு உள்ள தள்ளலையா? சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நாங்க என்ன பண்ண முடியும்? மேலதிகாரி என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நாங்க கேட்க முடியும். அதுவும் சரிதான். உங்களை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. சரிங்க சார், இந்த கேஸ் ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. அது என்ன ஏதுன்னு பார்ப்போம். சார் நான் சொன்ன மாதிரி வேம்புலிங்கத்தோட பழைய கேஸ் எல்லாத்தையுமே தேடி எடுங்க. இப்ப பண்ண மாதிரி தான் எல்லாத்துலயும் பெரிய கேஸா தான் இருக்கும். சில்லறத்தனமாலாம் அவன் பண்ணியிருக்க மாட்டான். அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த கேஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் தேடி டேபிள்ல வைங்க. அவனை எப்படியாவது லாக் பண்ணி உள்ளே இருக்கிற மாதிரி பண்ணணும். ஓகே சார், நான் எடுத்து உங்க டேபிள்ல வைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, ஏங்க எங்க இருக்கீங்க? எங்கடி இருப்பாங்க? ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். என்ன விஷயமா கால் பண்ணிருக்க? ஏங்க நான் உங்களுக்கு ஒரு லொகேஷன் அனுப்பியிருக்கேன் பாருங்க. அந்த லொகேஷனுக்கு வரீங்களா? எது? ஏய் எனக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. உன் இஷ்டத்துக்கு நீ சொல்ற இடத்துக்குலாம் வர முடியாது. எங்க ப்ளீஸ்ங்க வாங்க. ஏய் சொல்லிட்டு இருக்கல, வேலை இருக்கு, என்னாலலாம் வர முடியாது. என்னங்க நீங்க வாங்கன்னு சொன்னா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் தானே, வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துல போயிடலாம். அதெல்லாம் என்னால வர முடியாது. ஏங்க ஏய் மது 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 என்னாச்சு? மது சார் என்னாச்சு சார்? தெரியல மாறிட்டு சார். பேசிட்டே இருந்தா என்னமோ ஒரு மாதிரி கத்துனா. வண்டி சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு. டக்குனு போன் கட் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு தெரியல. அவன் எனக்கு ஏதோ ஒரு லொகேஷன் அனுப்புறேன்னு சொன்னார்ல. சரிங்க சார், நீங்க பாருங்க, நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். சார் நாங்களும் வரட்டுமா? இல்ல சார், நீங்க வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார்.